ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கேங்கர்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் சி, வடிவேலு, கேத்ரின் தெரேசா, ஸோ இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. சத்யா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டர் சுந்தர் சி அந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. அவர் படங்களாலே எப்படி ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும், ஒரு ஃபேமிலி காமெடி ஜேனர்ல இருக்கும் ஒரு படம். அந்த மாதிரியான ஒரு ஜேனர் தான் இந்த படமும். ஸோ மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஊர் கிராமத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து காணாம போறா மர்மமான முறையில. அந்த பொண்ணு காணாம போனாதான் அந்த ஸ்கூல் டீச்சர் போய் நிறைய பேர்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல லோக்கல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யாருமே ஆக்ஷன் எடுக்கல. அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ்க்கே மெயில் பண்றாங்க. அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து இந்த ஊருக்கு சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி யாரு இருக்கா, எப்படி இந்த பொண்ணு காணாம போனான்னு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணா அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பிடி சாரா மாறு இடத்துல வராது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்கூல்ல பிடி சாரா வடிவேலு இருக்காரு. அவர் வந்து ஒன் சைடடா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை லவ் பண்றாரு. ஹீரோயின் வந்து அந்த ஸ்கூல் டீச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். அதே மாதிரி பிடி சாரா வர இந்த ஆஃபீஸரும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்றாரு. ஸோ இது அந்த மாதிரியான ஒரு இதுவாக போகுது. ஃபைனலாக அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லை அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்க இன்னும் வேற ஒரு சில பாஸ்டான ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அப்படியே ஜெனர் ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆகி வேற மாதிரி அந்த ஒரு சுந்தர் சி மோடுக்கு போகுது. அதுதான் அந்த படத்தோட ஒரு கதை. ஒரு நீட்டான ஒரு சிம்பிள் ஒன்லைனர் தான். பட் ஆனால் ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் கதைக்கான ஒரு ஸ்டோரி தான் இது. இது ஒரு பழைய ஸ்டோரி, ரொம்ப நாள் முன்னாடி லைக் வந்து எழுதி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கதை இப்போதான் டைம் இருக்குன்னு எடுத்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ அதிக பழசான ஒரு கதை தான் இது. ஸோ மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சிம்பிளாக யூஸ்வலான அவரோட அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் லைக் அந்த ஒரு கதைக்கு என்ன தேவையோ அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே நிறைய இடங்கள்ல சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஹியூமர் காமெடி ஒரு சில சீன்ஸாக இருக்கட்டும், மெயினாக அந்த வடிவேல் கூட சேர்ந்து பண்ணுற அந்த காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சுந்தர் சி ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. மெயினாக படத்தில் வடிவேலு அவரோட காமெடி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12 இடத்துல வராது. இந்த படத்தில் ஏதாவது ஒரு தசவதாரங்க கமலஹாசன் மாதிரி கெட்டப்போ போடுறாரு. எல்லாமே ஒரு நல்ல சூட்டாக ஆகுது. ஸோ காமெடி முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்கள் ஆடியன்ஸை ரொம்ப சிரிக்க வச்சிருக்காரு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லாம் அவரோட காமெடி எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு பழைய வடிவேலை பார்த்த ஒரு ஃபீல் வந்து நிறைய இடங்கள்ல காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு பெருசாக ஒரு காமெடி இல்லை. அவரோட காமெடி ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. லைக் அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு மேனரிசம் மட்டும் தான் வந்து. பட் சிரிப்பு எதுவும் வரல படத்துல. சீன் வைஸ் பாத்தீங்கன்னா காமெடியில செகண்ட் ஹாஃப்ல வடிவேலோட காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி கேத்ரின் தெரேசா படத்துக்கு ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஒரு யூஸ்வல் சுந்தர் சி ஹீரோயின் ரோல் தான். இன்னும் வந்து ஒரு கிளாமரா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆகிட்டு ஒரு சின்னதா ஒரு ஹீரோயின் ரோல் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேரக்டர் அவங்க நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. மெயினா பகவதி பெருமாள் அவர் இந்த படத்துல செம்ம ஃபன்னான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அது படம் பாருங்க தெரியாது. வந்து ஸ்கூல் சாரா தான் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு லேடி கெட்டப்லாம் போட்டு வருவார். அந்த சீன்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். பாத்தீங்கன்னாலே வந்து சிரிப்பீங்க. அவரோட கேரக்டர் சுந்தர் சி சூப்பரா இருந்தாரு. செம சிரிப்பா அந்த அவரோட கேரக்டர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் பெரண்டி, மைம் கோபி, அருள் தாஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். அந்த ரோலுமே அவங்க ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. மெயினா முனிஷ்காந்த் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம், ஆட்டோ டிரைவரா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான். படம் பூரா வராரு அவரு. அதே மாதிரி வாணி போஜன், விமல் இவங்க எல்லாம் வந்து சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க படத்துல. பட் அந்த கேமியோ ஒரு முக்கியமான ஒரு கேமியோ, அந்த கதைக்கு ஒரு தேவையான ஒரு கேமியோ தான். அது ரொம்ப நல்லா நீட்டாக அவங்களும் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த ஒரு வாணி போஜனோட போர்ஷன் ரொம்ப எமோஷனலாக நல்லா இருக்கும். ஃபிளாஷ்பேக் ஒரு 10 நிமிஷம் அந்த சீனு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சத்யாவோட மியூசிக்கை பொறுத்து படத்துல சாங்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு பொறுத்து பெருசா இம்ப்ரெசிவா எதுவும் தெரியல. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டா போடுங்க, ரொம்ப நல்லா பிளசண்டா இருக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி வந்து கிருஷ்ணசாமியோட சினிமாட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு ஏன்னா படம் வந்து முழுசா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கூலு பிளஸ் அந்த ஒரு ஹீஸ்ட் அந்த தேட்டர்ல திருற இடம் அந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் அந்த ஒரு சில சிங்கிள் ஷாட் மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில சீன்ஸ் அது வந்து சிங்கிள் ஷாட்லாம் தெரியல செகண்ட் ஹாஃப்லாம். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா அவரோட சினிமாட்டோகிராஃபி, அந்த கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்டன் சீன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா கேப்சர் பண்ணியிருந்தாரு. நீட்டா அந்த கம்ப்ளீட் அந்த ஒரு டிஐ ஒர்க் அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது விஷுவல்ஸ்லாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் ஆண்டனியோட எடிட்டிங் இந்த படத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு லென்த்தியான ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட படம் போயிட்டே இருக்கேன். ஒரு 2 படம் பாக்குற ஃபீல்லாம் இருக்குது இந்த படம் பாக்குறதுக்கு. என்னதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போனாலுமே அது வந்து எடிட்டிங்ல ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணி தூக்கிட்டு இருக்கலாம். ஸோ எனக்கு இந்த எடிட்டிங் தான் கொஞ்சம் ரொம்ப லைக் வந்து அப்படியே எடுத்த சீன்ஸ்லாம் வைக்கணுமே வெஸ்டார்ன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இதுலயே அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு காமெடி சீன்ஸும் நான் லென்த்தியா கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனால் நிறைய காமெடி சீன் நான் படத்துக்காக எழுதியிருந்தேன். அதனால என்னால எல்லா காமெடி சீனுமே ஷார்ட்டா தான் வைக்க முடிஞ்சதுன்னு இந்த படத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்ப இந்த படத்துல அவர் எழுதின காமெடி சீன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாருன்னா படம் இப்பவே 2.25 மணி நேரம் வச்சிருந்தாருன்னா 4 மணி நேரம் போயிருக்கும். அந்த மாதிரி அவரு கதை அந்த மாதிரி எழுதுவாரு. எஸ்பெஷலி ஒரு காமெடி சீன் தான் சுந்தர் சி. அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அவர்கிட்ட. பட் இதுல வந்து மெயினா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட டைரக்ஷன் வந்து சூப்பரா இருந்தது. மேல வந்து மேக்கிங்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டா தான் இருந்தது படம். எஸ்பெஷலி அந்த மணி ஈஸ்ட் கைண்ட் ஆஃப் கதை அது செகண்ட் ஹாஃப்ல மாறும் போது பிளஸ் அந்த ஒரு
வாழ்க்கையில போயிட்டு அந்த அந்த 100 கோடி அவங்க எப்படி அடிக்கிறாங்க அப்படின்ற அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியாவும் பண்ணியிருந்தாரு. ரைட்டிங்ல அது நல்ல ஸ்ட்ராங்கா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 20-30 நிமிஷம் ட்ரிம் பண்ணி தூக்கிட்டு கதையை வேற மாதிரி கொஞ்சம் லேசியா கொண்டு போயிருக்கலாம். அது ஒரு சில இடத்துல ரொம்ப தொய்வா தான் இருந்தது படம். பிளஸ் வந்து காமெடி சீன்ஸும் நிறைய இடங்கள்ல வந்து ரைட்டிங்ல ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி அந்த ஒரு சுந்தர் சி டச்ல இருந்தது காமெடி எல்லாமே ஓரளவு நல்லா சிரிக்கிற மாதிரியே இருந்தது. பிளஸ் கேரக்டர்ஸும் அந்த ஒரு லிமிட்டடான ஒரு 10 கேரக்டர்ஸ் தான் படத்துல வச்சிருக்காரு. அவங்க தான் முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராகவே ப்ளே பண்ணாங்க. ஏன்னா சுந்தர் சி படம்னாலே அப்படி ஒரு நிறைய ஜகன் ஸ்க்ரீன்ல ஃபுல்லா அந்த ஒரு ஃபேமிலி இதுவாக தான் இருப்பாங்க. ஒரு பெரிய கேரக்டர்ஸ் இருக்கும். பட் இதுல வந்து ரொம்ப செலக்டிவான ஒரு கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு பண்ண வச்சிருக்காரு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே படம் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரோட வடிவேலோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் கெட்டப்பா மாறி பண்ணாலும் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது படத்துல. ரொம்ப நல்லா நீட்டாவும் அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய இடங்கள்ல அவரோட காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு சில இடங்கள்ல எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாது சொல்லிதான் ஆகும். பட் படத்துல நிறைய செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சீன்ஸ்ல அவரோட காமெடி சீன்ஸ் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மெயினா அந்த சம்மர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி போய் தியேட்டர்ல உட்காந்து அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்தைங்களோட உட்காந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு காமெடி படம் தான் அது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லாம போய் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு படம் தான் இது. ஏன்னா சுந்தர் சி பேட்டர்ல ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் படம் அது. யூஸ்வலா நீங்க பார்த்த அதே பழைய கதைகள் அந்த மாதிரியான ஒரு கதைகள் தான். புதுசா அந்த படத்துல எதுவும் இருக்காது. பட் ஆனா நல்ல ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களை தியேட்டர்ல நல்லா வந்து ஒரு என்டர்டைன் பண்ணும். ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு சம்மருக்கு ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். கண்டிப்பா டைம் இருக்கும்போது ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஸோ லென்த் மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக பண்ணுது. பட் ஆனால் ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இந்த படம். இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த ஒரு ஒருத்தான ஒரு ஒன் டைம் நீட்டான வாட்ச் தியேட்டர்ல போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.